வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். சென்னை திருவான்மையூர் முதல் உத்தண்டி இடையே 2100 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை மேம்பால பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சட்டமன்ற தேர்தல் தலைமை அலுவலகம் திறப்பு விழா. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்பு. சசிகலா தொடங்கியிருக்கும் புதிய கட்சியால் என்டிஏ கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. நோட்டை கொடுத்தால் ஓட்டை வாங்கி விடலாம் என்கிற திமுகவின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என்றும் பேச்சு. கட்சி நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையில் இன்னைக்கு மக்கள் எங்களுடைய பக்கம் இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. கரை புரண்டு ஓடும் காவிரி தாய், தடை போட முடியாத கடல் அலையாய் திருச்சியில் திரள்வோம். திருச்சியில் மார்ச் 9 நடக்கும் மாநாடுதான் மெயின் பிக்சர் என திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு அழைப்பு. நல்லக்கண்ணு உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் துரை வைகோ நேரில் அஞ்சலி. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளர் எல்.கே. சுதீஷ் ஆகியோரும் அஞ்சலி. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி. நேர்மையான தலைவர் நல்லக்கண்ணுக்கு வீர வணக்கம் என ரஜினி பேட்டி. பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல, அவங்க எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண் அவர்களுக்கு நான் பார்த்தேன். ஒரு நல்லவராக, நேர்மையாக, எளிமையாக இருந்தால் மதிப்பும் மரியாதையும் தானாக வருவாங்கிறதுக்கு நல்லக்கண் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு நடிகர் சூர்யா, கார்த்தி ஆகியோர் அஞ்சலி. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், தாவேகா கொள்கை பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் ஆகியோர் மரியாதை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன், இயக்குனர் பாலா அஞ்சலி. அரசியலில் எளிமையாக வாழ்வது சாத்தியமே என்பதற்கு எடுத்துக்காட்டு நல்லக்கண்ணு என சிவகார்த்திகேயன் நிகழ்ச்சி. அவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத யோசிக்காம மக்களுக்கும் அவர் எடுத்துக்கிட்ட கொள்கைக்கும் அது சார்ந்தவங்களுக்கும் என்ன பயன் இருக்கணுன்றதை மட்டுமே யோசித்து அதன்படியே வாழ்ந்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் நானும் வாழ்ந்திருக்கேன்றதை எனக்கு ஒரு பெருமையாக பார்க்குறேன். அவர் மேலே எப்போவுமே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுடைய பயணம் அந்த மாதிரியானது. தருமபுரியில் வணிகர்கள் ஒரு நாள் முழு நேர கடையடைப்பு போராட்டம். தருமபுரி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க வலியுறுத்தல். தேனி போடிமெட்டு மலைச்சாலையில் பழுதாகி நின்ற கனரக வாகனம் 3 மணி நேரம் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது.
முக்கிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஆய்வு. சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் ஆலோசனை நடத்திய பின் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். புதுச்சேரியில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு செல்லப்போவது யார்? காலியாக உள்ள 6 மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று தமிழகம் வருகை. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு, கூட்டணி ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்ப்பு. திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. இன்னும் ஒரு வாரத்தில் கட்சியின் பெயரை அறிவிப்பேன் என சசிகலா பேட்டி. 2026 தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது குறித்து பேசி வருவதாகவும் தகவல். அதனாலதான் இன்னைக்கு கூடிய நிச்சயமா எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அது பேசிட்டு இருக்கோம். நல்லபடியான ரொம்ப குறுகிய காலங்களுக்கு அதை பத்தி பரவாயில்ல, என்ன தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும், அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்கு. அதுன்னு பாமக நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளுடன் ராமதாஸ் இன்று முக்கிய ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. எழும்பூர் ரயில் நிலைய பராமரிப்பு பணி காரணமாக கூட்ட நெரிசல் அதிகமுள்ள காலை மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்து சேவை. சீசன் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் வரும் 28ஆம் தேதி முதல் கூடுதல் பேருந்து சேவையில் இலவசமாக பயணிக்கலாம் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இஸ்ரேலோடு இந்தியா துணை நிற்பதாக இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி திட்டவட்டம். பயங்கரவாதம் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்தாலும் எல்லா இடத்திலும் அமைதிக்கு ஆபத்து நிலவும். பயங்கரவாதத்திற்கு எதிராக நிலையான ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை தேவை எனவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் மோடி வருகையால் தான் மிகவும் நெகிழ்ச்சி அடைந்திருப்பதாக இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உரை. நண்பர் மோடி உலக அரங்கில் சிறந்த தலைவர் எனவும் புகழாரம். இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெசட் அமைப்பின் மிக உயர்ந்த அங்கீகாரமான நெசட் சபாநாயகர் பதக்கம் வழங்கி கௌரவிப்பு. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான கூட்டாண்மையை எடுத்துக்காட்டும் வகையில் பதக்கம் வழங்கியது அந்நாட்டு அரசு. Always be remembered. Quote
சட்டவிரோத பண மோசடி வழக்கில் அனில் அம்பானியின் 3716 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை முடக்கிய அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்ட அனில் அம்பானி மற்றும் அவரது நிறுவனங்களின் சொத்துகளின் மதிப்பு 15,000 கோடியை தாண்டியது. ரஷ்யா உக்ரைன் போரை உடனடியாக நிறுத்த அழைப்பு விடுத்து ஐநா சபையில் உக்ரைன் சார்பில் வரைவு தீர்மானம். தீர்மானத்திற்கு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உட்பட 107 நாடுகள் ஆதரவு. இந்தியா, அமெரிக்கா உட்பட 51 நாடுகள் புறக்கணித்து நடுநிலை வகித்தன. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இலங்கை அணியை 61 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அணி அபார வெற்றி. 2 போட்டிகளில் தோல்வியடைந்த நிலையில் அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்து வெளியேறியது இலங்கை. T20 உலகக்கோப்பை போட்டியில் இன்று இந்தியா, ஜிம்பாப்வே இடையே பல பரீட்சை. அரையிறுதிப் போட்டியில் நீடிக்க இன்றைய ஆட்டத்தில் வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்களான விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகாவுக்கு இன்று உதய்பூரில் திருமணம். காலையில் தெலுங்கு பாரம்பரிய முறையில் திருமணம் செய்த விஜய் தேவரகொண்டா மாலையில் கொடவா பாரம்பரிய முறையிலும் கரம் பிடிக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.